சூரா அல் முஜாதிலா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நபியே, எவள் தன் கணவனை பற்றி உம்மிடம் தர்க்கித்து அல்லாஹுவிடமும் முறையிட்டுக் கொண்டாளோ அவளுடைய வார்த்தையை நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்றுக் கொண்டான். மேலும் அல்லாஹ் உங்கள் இருவரின் வாக்குவாதத்தையும் செவியேற்றான். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவி ஏற்பவன், எல்லாவற்றையும் பார்ப்பவன். உங்களில் சிலர் தம் மனைவியரை தாய்கள் என கூறிவிடுகின்றனர். அதனால் அவர்கள் இவர்களுடைய தாய்கள் ஆகிவிடுவது இல்லை. இவர்களை பெற்றெடுத்தவர்கள்தாம் இவர்களுடைய தாய்கள் ஆவார்கள். எனினும் நிச்சயமாக இவர்கள் சொல்லில் வெறுக்கத்தக்கதையும் பொய்யானதையுமே கூறுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் பொறுப்பவன், மிகவும் மன்னிப்பவன். மேலும் எவர் தம் மனைவியரை தாய்கள் என கூறிய பின் வருந்தி தாம்பத்திய வாழ்வை நாடினால் இருவரும் ஒருவரை ஒருவர் தீண்டுவதற்கு முன்னர் ஓர் அடிமையை விடுவிக்க வேண்டும். அதனை கொண்டே நீங்கள் உபதேசிக்கப்படுகிறீர்கள். மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவனாக இருக்கின்றான். ஆனால் அடிமையை விடுதலை செய்ய வசதி எவர் பெறவில்லையோ அவர் இருவரும் ஒருவரை ஒருவர் தீண்டுவதற்கு முன் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டும். எவர் இதற்கும் சக்தி பெறவில்லையோ அவர் 60 ஏழைகளுக்கு உணவு அளித்தல் வேண்டும். நீங்கள் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் விசுவாசம் கொள்வதற்காக இவ்வாறு கட்டளையிடப்பட்டுள்ளது. மேலும் இவை அல்லாஹ் விதிக்கும் வரம்புகளாகும். அன்றியும் நிராகரிப்பவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. எவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் அவர்களுக்கு முன் இருந்தவர்கள் இழிவாக்கப்பட்டதை போல் இழிவாக்கப்படுவார்கள். திடமாக நாம் தெளிவான வசனங்களை இறக்கியுள்ளோம். நிராகரிப்பவர்களுக்கு இழிவுபடுத்தும் வேதனையும் உண்டு. அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் உயிர் கொடுத்து எழுப்பி பின்னர் அவர்கள் செய்தவற்றை அவர்களுக்கு அறிவிக்கும் நாளில் அவர்கள் அவற்றை மறந்துவிட்ட போதிலும் அல்லாஹ் கணக்கெடுத்து வைத்திருக்கின்றான். மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் சாட்சியாக இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அறிகின்றான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? 3 பேர்களில் ரகசியத்தில் அவன் அவர்களில் 4வதாக இல்லாமல் இல்லை. இன்னும் 5 பேர்களின் ரகசியத்தில் அவன் 6வதாக இல்லாமல் இல்லை. இன்னும் அதைவிட மிக குறைந்தோ அதைவிட மிக அதிகமாகவோ அவர்கள் எங்கிருந்தாலும் அவன் அவர்களுடன் இல்லாமல் இல்லை. அப்பால் கியாம நாளில் அவர்கள் செய்தவற்றை பற்றி அவர்களுக்கு அவன் அறிவிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களை பற்றியும் நன்கு அறிந்தவன். ரகசியம் பேசுவதை விட்டு தடுக்கப்பட்டிருந்தும் எதை விட்டும் தடுக்கப்பட்டார்களோ அதன்பால் மீண்டும் பாவத்தையும் வரம்பு மீறுதலையும் ரசூலுக்கு மாறு செய்வதையும் கொண்டு ரகசியமாக ஆலோசனை செய்கிறார்களே, அவர்களை நபியே நீர் கவனிக்கவில்லையா? பின்னர் அவர்கள் உம்மிடம் வரும்போது அல்லாஹ் உம்மை எவ்வாசகத்தை கொண்டு சலாம் முகமன் கூறவில்லையோ அல்லாமல் அதை கொண்டு சலாம் முகமன் கூறுகிறார்கள். பிறகு அவர்கள் தங்களுக்குள் நாம் இவ்வாறு சொல்லியதற்காக ஏன் அல்லாஹ் நம்மை வேதனைக்குள்ளாக்கவில்லை என்றும் கூறிக்கொள்கின்றனர். நரகமே அவர்களுக்கு போதுமானதாகும். அவர்கள் அதில் நுழைவார்கள். மேலும் தலத்தில் அது மிக கெட்டதாகும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ரகசியம் பேசிக்கொண்டால் பாவத்தையும் வரம்பு மீறுதலையும் நம் தூதருக்கு மாறு செய்வதையும் கொண்டு ரகசியம் பேசாதீர்கள். ஆனால் நன்மை செய்வதற்காகவும் பயபக்தியுடன் இருப்பதற்காகவும் ரகசியம் பேசிக் கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹுவுக்கு எவன்பால் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்களோ அவனுக்கே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களை கவலைப்படச் செய்வதற்காக ஷைத்தானிடம் இருந்துள்ளதே இந்த ரகசிய பேச்சாகும். ஆனால் அல்லாஹுடைய அனுமதியின்றி மூமீன்களுக்கு அவனால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. எனவே மூமீன்கள் அல்லாஹ்வையே முற்றிலும் நம்பியிருக்க வேண்டும். ஈமான் கொண்டவர்களே, சபைகளில் நகர்ந்து இடம் கொடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நகர்ந்து இடம் கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இடம் கொடுப்பான். தவிர எழுந்திருங்கள் என்று கூறப்பட்டால் உடனே எழுந்திருங்கள். அன்றியும்
உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான். அல்லாஹ்வோ நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நம் தூதருடன் ரகசியம் பேச நேரிட்டால் உங்கள் ரகசியத்திற்கு முன்னர் ஏதேனும் தான தர்மத்தை முற்படுத்துங்கள். இது உங்களுக்கு நன்மையாகவும் உள்ளத்துக்கு தூய்மையாகவும் இருக்கும். ஆனால் தான தர்மம் செய்வதற்கு நீங்கள் வசதி பெற்றிராவிடின் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக்க கிருபை உடையவன். நீங்கள் உங்கள் ரகசிய பேச்சுக்கு முன்னால் தான தர்மங்கள் முற்படுத்தி வைக்க வேண்டுமே என்று அஞ்சுகிறீர்களா? அப்படி நீங்கள் செய்ய இயலவில்லை எனில் அதற்காக தௌபா செய்யும் உங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆகவே தொழுகையை முறைப்படி நிலைநிறுத்துங்கள். இன்னும் ஜகாத்து கொடுத்து வாருங்கள். மேலும் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் வழிபடுங்கள். அன்றியும் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிகிறான். எந்த சமூகத்தார் மீது அல்லாஹ் கோபம் கொண்டானோ அவர்களுடன் சிநேகிக்கிறவர்களை நபியே நீர் கவனித்தீரா? அவர்கள் உங்களில் உள்ளவர்களும் அல்லர், அவர்களில் உள்ளவர்களும் அல்லர். அவர்கள் அறிந்து கொண்டே உங்களுடன் இருப்பதாக பொய் சத்தியம் செய்கின்றனர். அவர்களுக்காக அல்லாஹ் கடினமான வேதனையை சித்தம் செய்திருக்கின்றான். நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருப்பவையெல்லாம் மிகவும் கெட்டவையே. அவர்கள் தங்கள் சத்தியங்களை கேடயமாக ஆக்கிக் கொண்டு மக்களை அல்லாஹுவின் பாதையை விட்டும் தடுக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இழிவுபடுத்தும் வேதனை உண்டு. அவர்களுடைய சொத்துகளும் அவர்களுடைய மக்களும் அல்லாஹ் விதிக்கும் வேதனையிலிருந்து காப்பாற்ற எப்பொருளும் உதவாது. அவர்கள் நரகவாதிகள். அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள். அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் எழுப்பும் நாளில் அவர்கள் உங்களிடம் சத்தியம் செய்தது போல் அவனிடமும் சத்தியம் செய்வார்கள். அன்றியும் அவர்கள் அதன் மூலம் தப்பித்துக் கொள்வதற்கு ஏதோ ஒன்றின் மீது நிச்சயமாக தாங்கள் இருப்பதாக எண்ணிக்கொள்வார்கள். தப்ப மாட்டார்கள். அறிந்து கொள்க, நிச்சயமாக அவர்கள் பொய்யர்களே. அவர்களை ஷைத்தான் மிகைத்து அல்லாஹுவின் நினைப்பையும் அவர்கள் மறந்துவிடுமாறு செய்துவிட்டான். அவர்களே ஷைத்தானின் கூட்டத்தினர். அறிந்து கொள்க, ஷைத்தானின் கூட்டத்தினர்தாம் நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்கள். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கிறார்களோ நிச்சயமாக அவர்களே மிகவும் தாழ்ந்தவர்கள். நானும் என்னுடைய தூதர்களும் நிச்சயமாக மிகைத்து விடுவோம் என்று அல்லாஹ் விதித்துள்ளான். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க சக்தியுடையவன், யாவரையும் மிகைத்தவன். நபியே, எந்த சமூகத்தவர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பும் சமூகத்தினரை அல்லாஹுவையும் அவன் தூதரையும் எதிர்ப்போரை நேசிப்பவர்களாக நீர் காணமாட்டீர். அப்படி எதிர்ப்பவர்கள் அவர்களுடைய தந்தையர்களாக அல்லது அவர்களுடைய புதல்வர்களாக அல்லது அவர்களுடைய சகோதரர்களாக அல்லது அவர்களுடைய குடும்பத்தினராக இருப்பினும் சரியே. ஏனெனில் அத்தகையவர்களின் இதயங்களில் அல்லாஹ் ஈமானை எழுதி பதித்து விட்டான். மேலும் அவன் தன்னிடம் இருந்து அருள் என்னும் ஆன்மாவை கொண்டு பலப்படுத்தி இருக்கிறான். சொர்க்கச் சோலைகளில் என்றென்றும் இருக்கும்படி அவர்களை பிரவேசிக்கச் செய்வான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அவர்களும் அவனை பொருந்திக் கொண்டார்கள். அவர்கள்தாம் அல்லாஹுவின் கூட்டத்தினர். அறிந்து கொள்க, நிச்சயமாக அல்லாஹுவின் கூட்டத்தினர்தாம் வெற்றி பெறுவார்கள்.